இந்த உடல் பயன்படுத்துகிற ஒரு சின்ன ட்ரிக்கு, அறிவியல் கண்டுபிடித்த ஒரு சின்ன ட்ரிக்கு, அதை பயன்படுத்தி நம்ம அப்படியே ஒரு ரீசெட் பட்டனை அமுத்துன மாதிரி ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்தையும் அப்படியே ரீசெட் பண்ணி அப்படியே தகன்னு ஃப்ரெஷ் ஆக்குறது, உடலில் உள்ள நச்சுக்கள் அத்தனையும் நீக்கிறது, உடல் உபாதைகளை நீக்கி அப்படியே உடல் உறுப்புகள் எல்லாம் பலன்னு தகன்னு வேலை செய்கிற மாதிரி அப்படி டக்குன்னு மாற்றுற மாதிரியான ஒரு விஷயம். இது அறிவியலாளர்கள் கண்டுபிடிச்சு அது வெளியிடப்பட்டு அது பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் பேர் அதை இன்னைக்கு பயன்படுத்தி அந்த விஷயம் வைரலாகி ஏகப்பட்ட பேர் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னாடி உள்ள அறிவியலும் சரி, இது இயங்கக்கூடிய விஷயம் சரி. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தெரியும் பார்க்கறதுக்கு. ஏன்னா அந்த காலத்திலேயே நம்ம ஆளுங்க இதை பற்றி சொல்லிட்டாங்க. பட் இதுக்கு பின்னாடி உள்ள சயின்ஸு, ரிசர்ச்சு, ஆய்வுகள் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகள், ரிசல்ட் அதை பார்த்துட்டு தான் மருத்துவர்கள்லேருந்து ஆய்வாளர்கள்லேருந்து எல்லாரும் இதை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி என்ன விஷயங்க? ரெண்டு விஷயம். உடல் பயன்படுத்துகிற ஒரு பெக்யூலியரான விஷயம். நம்ம உடலுக்குள்ள ஒரு இதயம் தான் இருக்குது, ஹார்ட். ஒரு ஹார்ட் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? 2 ஹார்ட் இருக்குங்க. 2வது ஹார்ட் இந்த இதயத்துக்கு சப்போர்ட்டிவ் ஹார்ட். இந்த ஹார்ட் நின்று போனால் உயிர் போயிடும். அந்த ஹார்ட் நின்று போனால் உடலின் பல்வேறு இயக்கங்கள் நின்று போய் ஸ்லோவாக நம்ம அதை நோக்கி தான் போவோம். அந்த மாதிரியான ஒரு விஷயம். இந்த 2வது இதயம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கால்களில். இந்த கால்களில் எங்கே இருக்குது, அது எப்படி இயங்குது அப்படின்ற ட்ரிக்கு தான் நம்ம இப்போ பயன்படுத்தி ஒரு விஷயம் பல பேர், பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் பேர் பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை சொல்ல போகிறோம். என்ன? ரைஸ் யுவர் லெக்ஸ் அப் அப்படின்றாங்க. அதாவது இந்த ஹார்ட், இந்த இதயத்துக்கு மேலே இருக்கிற மாதிரி உங்கள் கால்களை மேலே தூக்குறது. அப்போ அது எப்படி நம்ம பண்ண முடியும்? ஒன்று, தலைகீழாக நிற்கிறது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் இதுவாக இருக்கும். அது முகத்துக்கும் கண்களுக்கும் தலைக்கும் ஏகப்பட்ட ரத்தத்தை பாய்ச்சுவதாக இருக்கும். அது இல்லாமல் மீடியமாக இந்த உடலின் பாகங்கள் இதெல்லாம் ஸ்மூத் ஃப்ளோவில் ஒர்க் பண்ணணும். கால்கள் மட்டும் மேலே இருக்கணும். அப்படின்னும் போது தான் இந்த லெக்ஸ் ஆன் த வால் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம படத்தில் காமிக்கிறோம் பாருங்க. இந்த மாதிரி இதை நீங்கள் எப்படி வேணால் இப்போ பண்ணலாம். சில பேர் ஈஸியாக பண்ணிடுவாங்க, சில பேருக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தரையில் ஃப்ளாட்டாக படுத்துக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய பெட்டெக்ஸ் செங்குத்து சுவரை ஒட்டி இருக்கணும். கால்கள் அந்த செங்குத்து சுவர் மீது படுத்த மாதிரி இருக்கணும். அதாவது 90 டிகிரியில் உங்களோட உடம்பை வளைக்கணும். அது தரைக்கும் அந்த செங்குத்து சுவருக்கும் ஒட்டி இருக்கணும். இப்போ இந்த படத்தில் காமிச்சிருக்கோம் பாருங்க. இதை பல்வேறு வித நிலைகளில் நம்ம பண்ணலாம். அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். இப்போதைக்கு இந்த நிலையில் கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எந்த ட்ரிக்கை வேணால் நீங்கள் பயன்படுத்தலாம். சில பேருக்கு தொப்பை இருக்கும், சில பேருக்கு கால்களில் வெயிட் அதிகமாக இருக்கும், சைஸும் பெருசாக இருக்கும், தொடையின் சைஸு, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு விதத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ண வேண்டும். சில பேருக்கு இது எடுத்த உடனே இதே மாதிரி 90 டிகிரியில் அப்படியே இருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா 90% பேர்களுக்கு இருக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க பாடி செட் ஆகாது. முட்டிகள் வளைந்த பகுதிகளாக இருக்கும். நம்மளுடைய பெட்டெக்ஸ் எடுத்துகிட்டு போய் செவுத்தோடு ஒட்டி வச்சு கால் அப்படியே தூக்க முடியாது. தொப்பை அதிகமாக இருக்கும், மூச்சு திணறல் ஏற்படும். இந்த மாதிரி ஏகப்பட்டது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் செவுத்துலேருந்து உங்களுடைய பெட்டெக்ஸ் பகுதியை கொஞ்சம் நகர்த்திக்கலாம். செவுத்துக்கும் உடம்பு கடையில் கிண்ண கேப் வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் இப்படி ஸ்லாண்டிங்காக கூட நீங்கள் கால்களை மேலே தூக்கி வைக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொசிஷனை நீங்கள் ஸ்ட்ரைட்டன் அப் பண்ணி இந்த எக்ஸாக்ட் பொசிஷனுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணோம். அது நாள் போக போக உங்களுக்கு பாடி செட் ஆகி அது உங்களுக்கு இது செய்ய விடும். அப்போ ஆரம்பத்தில் வரலன்றதுக்காக நீங்கள் அதை விட்டுறக்கூடாது. அதே சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப உங்களே ஹர்ட் பண்ணிக்கிட்டு பெயினோடவும் நீங்கள் பண்ணக்கூடாது. பெயின் இல்லாத விதத்தில் எவ்வளோ தூரம் பண்ணுமோ அவ்வளோ தூரம் பண்ணலாம். சில பேர்களுக்கு இந்த மூளை ஆப்ரேஷன் பண்ணவங்க, கர்ண குளுக்கோமா போன்ற பிரச்சனை இருப்பவர்கள், இந்த மாதிரியான உடல் நல கோளாறுகள், சில ஸ்பெஷல் உடல்நல கோளாறுகள் இருப்பவர்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இதை பண்ணலாம். இல்லைன்னா பண்ணாமல் இருப்பது நல்லது. மற்ற அத்தனை பேருமே இதை பண்ணுவது. நம்ம இங்கே குறிப்பாக ஒரு 12 விதமான நோய்களை பற்றி நம்ம பேச போகிறோம். அதெல்லாம் குணமாக்குறதுக்கு இது பயன்படும். இதுக்கு பின்னாடி எப்படி இந்த மெக்கானிசம் செயல்படுது அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் இன்னொரு ட்ரிக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். இது ரெண்டும் பண்ணுறது நம்ம குறிப்பாக நம்மளுடைய விஷயம் என்ன இதில் ஸ்பெஷலாக சொல்ல போகிறோம்னா, இந்த பிரபஞ்ச ரகசியத்தை உடை தெரிந்து பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தியை ஈர்ப்பதற்கான ஒரு விஷயமும் இதுக்குள்ளே அடங்கி இருக்கு. அதையும் உடைச்சி நம்ம பேச போகிறோம். இதே வீடியோக்கு நடுவில் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சரி, இப்போ இது என்னென்ன பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்றதுக்கு முன்னாடி இந்த உடல் இயங்கக்கூடிய மெக்கானிசம், குறிப்பாக இந்த ஹார்ட்டு, ரத்த ஓட்டம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் நம்ம சுருக்கி பார்த்தோம்னா,
இந்த ஹார்ட் வந்து அப்படியே சுருங்கி விரியுது. சுருங்கி விரிவதற்கு நுரையீரல், டயப்ராம் போன்றவை உதவி செய்து அதில் இருக்கிற காற்று ஆக்சிஜன் எடுத்துட்டு ரத்தம் வந்து அது சுருங்கும் போது ரத்தம் பீச்சி அடிக்கப்படுகிறது. அது விரியும் போது ரத்தம் வந்து திரும்ப அதுக்குள்ள வருது. இப்படியே அது வந்து ரத்தம் உள்ளே வருவதும் திருப்பி ரத்தம் வெளியே பீச்சி அடிக்கப்படுவதும் இந்த மாதிரியான வேலையை லெப்டப்னு ஹார்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு. இது பல்வேறு விதமான ரத்த நாளங்கள், அதோடைய வால்வுகள், இது எல்லாம் ஏகப்பட்ட மெக்கானிசம் அதுல இருக்கு இல்லையா? சரி, இப்போ நம்மளுடைய ஹார்ட் பம்ப் பண்ற ரத்தம் கால்களுக்கு ஈஸியா போயிடும். ஏன்னா புவியீர்ப்பு விசை, நம்மலாம் இங்க நின்றுட்டு இருக்கோம்னா பூமி நம்மளை பிடிச்சி இழுக்குது இல்லையா? அப்படி ஒரு ஃபோர்ஸ், அப்படி ஒரு ஈர்ப்பு விசை, கிராவிட்டின்னு சொல்றாங்க இல்லையா? அது வந்து நம்ம பேர்ல இயங்குறதுனால எல்லா பொருளும் மேல இருந்து ஒரு கல்லை தூக்கி போட்டா அது கீழே தான் வந்து விழும். ஸோ அந்த கிராவிட்டினால இந்த பம்ப் பண்ற ரத்தம் ஈஸியா கால்களுக்கு போயிடும். சிக்கல் என்னன்னா கால்ல இருந்து திரும்ப ஹார்ட்டுக்கு வரணும், அப்புறம் மூளைக்கு போகணும். ஸோ கால்ல இருந்து மூளை அது வந்து ரத்தம் பாய்வது புவியீர்ப்பு விசைக்கு எதிர் திசையில அது வரணும். அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம். அதை ஒரு பம்ப் வச்சு தான் அதை சக் பண்ணி எடுக்கணும் இல்லையா? நம்ம பூமிக்குள்ளேருந்து தண்ணியை பம்பு போட்டு, நம்ம வாட்டர் பம்ப் போட்டு போர் அடிச்சு எடுக்கிறோமே, எப்படி ஒரு பம்பு போட்டு தான் எடுக்கிறோம் இல்லையா? அப்போ தண்ணி கீழேருந்து மேலே வராது எப்படியோ, அதே மாதிரி ரத்தமும் கால்லேருந்து மூளை வரைக்கும், ஹார்ட் வரைக்கும் திருப்பி வரணும். அதுக்கு போறது ஈஸி, ஆனா வர்றது வந்து மிக மிக சிரமம். அப்படின்றனால இங்க அது ஹார்ட் என்ன டெக்னாலஜி பயன்படுத்தினா, நம்ம இங்க் ஃபில்லர் இல்லையா? இங்க் ஃபில்லர் வந்து அந்த காலத்துல இருந்தது, இப்ப இருக்குதா என்னன்னு தெரியல. இங்க் ஃபில்லரை இப்படி அமுத்தி இப்படி திறந்தீங்கன்னா அந்த இங்குக்குள்ள வச்சு அது இங்கை வந்து உறிஞ்சி எடுத்துரும். திருப்பி அப்படியே இந்த பேனால வச்சு இப்படி அமுத்துனீங்கன்னா அந்த இங்க் வந்து அதுல போயிடும் இல்ல? இந்த சிம்பிள் டெக்னிக்கை தான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இந்த ஹார்ட் வந்து பயன்படுத்துது. அப்போ காற்றின் வெற்றிடத்தை மையமா வச்சு வெற்றிடமாக்கி அதை வந்து விரிவடை செய்யும் போது அது ரத்தம் வந்து அதுக்குள்ள பாயிற மாதிரி. இது இன்னும் சிம்பிளா புரியணும்னா, நீங்க கடற்கரையோரம் நின்றுட்டு இருந்தீங்கன்னா அலை வந்து அடிச்சுட்டு அலை திரும்பி போகும்போது உங்க காலை பிடிச்சி இழுக்கிற ஒரு விசை, ஒரு ஃபோர்ஸ், அது வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? அந்த விசையின் மூலமா தான் இந்த பிளட்டை வந்து அது சக் பண்ணி எடுக்குது. ஆனா அதுக்கு அது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டி இருக்குதுன்றனால அதுக்கு உதவி செய்வதற்கு இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை ஒரு அற்புதமான இரண்டாவது இதயத்தை கால்களில் வைத்திருக்கிறது. அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? நிஜம்தாங்க. நம்ம உடல்ல ரெண்டாவது இதயம் ஒன்று இருக்கு, அது கால்கள்ல இருக்கு. இந்த கால்கள்ல எந்த பகுதியில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெண்டைக்கால்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது நம்மளுடைய முட்டிக்கு கீழே உள்ள கால்களுக்கு பின்புறம் உள்ள அந்த தசை பகுதி அப்படியே குண்டா இருக்கும் பாருங்க, உப்புன மாதிரி. அது ஏன் அந்த பக்கம் அந்த மாதிரி இருக்குன்னா, அதுக்குள்ள ஒரு ஹார்ட் ஒன்று இருக்கு. அப்ப அந்த ஹார்ட் எப்படி செயல்படுது? இது வந்து அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம். நம்ம உடலினுடைய செகண்ட் ஹார்ட், இரண்டாம் இதயம் நம்ம கால்களில் வைக்கப்பட்டிருக்கு. இது என்ன பண்ணும்? கால்களுக்கு போற ரத்தத்தை, அது ஆக்சிஜனேற்ற ரத்தத்தை வந்து உறிஞ்சி எடுத்து திரும்பவும் ஹார்ட்டுக்கு அனுப்பக்கூடிய அந்த பம்பிங் வேலையை அந்த இரண்டாவது இதயம் செய்யுது. குறிப்பா மிக முக்கியமா நிறைய வேலை செய்து, மிக முக்கியமா அந்த வேலையை வந்து செய்யுது. அப்ப அதுக்கு அங்க ஒரு பம்பிங் சிஸ்டம் ஒன்று வச்சிருக்காங்க. இந்த கெண்டைக்கால் தசை அப்படின்னு இருக்கு இல்லையா? அது இரண்டு விதமான மசில்ஸால, தசைகளால் ஆனது. அது ரெண்டையும் சேர்த்து தான் ஆக்சுவலா மூணு. ஒன்று வந்து நிறைய பேருக்கு இருக்காது, சில பேருக்கு இருக்கும். முக்கியமா வேலை செய்யறது இந்த இரண்டு தசை. அது வந்து கேஸ்ட்ரோக்னீமியஸ் அப்படின்ற ஒரு தசை, அதுக்கு வந்து சோலியஸ் அப்படின்ற ஒரு தசை. இந்த இரண்டு தசைகளும் நரம்பு மண்டலத்தோடு இணைந்து சில வால்வுகள் அங்க செயல்பட்டு இது ஒட்டு மொத்தமும் சேர்ந்து தான் அந்த பம்பா வந்து செயல்படுது. இது காஃப் மசில் அப்படின்றது ஒட்டுமொத்த இந்த ரெண்டு மசிலையும் சேர்ந்தது வந்து சொல்றாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய வால்வுகள் ஒன்-வே வால்வ், ஒரு பக்கம் வேலை செய்யும் வால்வுகளா இருக்கு. ஒன்னு வந்து உள்ள சக் பண்றதா இருக்கும், ஒன்னு வந்து வெளியில பம்ப் பண்றதா இருக்கும். அப்போ கால்களுக்கு செலுத்தப்பட்ட பிளட் வந்து இந்த மசில் வந்து விரிவடையும் போது அந்த ரத்தம் வந்து அதுல உறிஞ்சப்படும். அதுல உறிஞ்சப்படும் போது இந்த இது நம்ம ரெண்டு விதமான மசில்ஸ் சொன்னோம் இல்லையா? சோலியஸ் அண்ட் கேஸ்ட்ரோக்னீமியஸ். இது ரெண்டும் வந்து அதை அழுத்தும் போது அந்த பிரஷர்ல அந்த ரத்தம் வந்து மேல உள்ள வால்வு வழியாக பீச்சி அடிக்கப்பட்டு ஹார்ட்டுக்கு திரும்ப அனுப்பப்படும். இது வந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட், ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தத்தை வந்து திரும்பவும் இதயத்துக்கு கொண்டு செலுத்தக்கூடிய தன்மை உள்ளதா இருக்கு. இப்போ இது நிறைய காரணங்களால இந்த பம்ப் வந்து வேலை செய்யாமல் போகும்போது, இல்ல சரியா வேலை செய்யாம அரைகுறையா வேலை செய்யும் போது, சில இதுல மால் ஃபங்க்ஷன், தப்பாக வேலை செய்யும் போது, இந்த மாதிரியான விஷயத்தால, இல்ல அதனுடைய குறிப்பிட்ட வால்வு, குறிப்பிட்ட தசையில வந்து கிழிதல், தசையில வந்து சுளுக்கு, அந்த மாதிரியான விஷயங்களால இது சரிவர வேலை செய்யாத போதுதான் உடலுக்கு ஏகப்பட்ட சிக்கல்கள் உண்டாகுது. இது எல்லாத்தையும் ஒரு சின்ன ட்ரிக் மூலம் சரி பண்றதும், இதை ஆக்டிவேட் பண்ணி இது வலுவா, அதாவது வீரியமாக
வேலை செய்யும் போது நிறைய விஷயங்களுக்கு உடலின் உபாதைகள், ஒட்டுமொத்த உபாதைகளுக்கும் இது தீர்வு காணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம குறிப்பாக வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து நம்ம பேச வேண்டியிருக்கு. இப்போ இது வந்து லிம்ப் ஃப்ளோ அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய உடலின் கழிவுகளை சுத்தம் பண்ணி அதை உடலிலிருந்து வெளியேற்றக்கூடிய சிஸ்டத்துக்கு பேரு லிம்பாட்டிக் சிஸ்டம். இதுக்கு அந்த லிம்ப் ஃப்ளோ அப்படின்னா நிணநீர் ஓட்டம், நிணநீர் அமைப்பு அப்படின்னு ஒன்று நம்ம உடலுக்குள்ள இருக்கு. இந்த நிணநீர் ஓட்டம் வந்து சரியா நடக்கும்போது தான் நிறைய விஷயங்கள் வந்து உடலுக்கு கிடைக்குது. இப்போ குறிப்பாக நம்மளுடைய செல்களுக்கு எனர்ஜி போய் சேரணும், ஆக்சிஜன் போய் சேரணும், அதுக்கான சத்துக்கள் போய் சேரணும். அதே மாதிரி இறந்து போன செல்களை வந்து உடல்லேருந்து ரிமூவ் பண்ணும், அதை உயிர்ப்பித்து புதுப்பிக்க முடிஞ்சால் புதுப்பிக்கணும். அப்போ உடலின் உறுப்புகள் ஏதாவது அந்த மாதிரி இறந்து போனால் அதுக்கு உயிர் வரக்கூடிய திரும்பவும் வளர்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஏகப்பட்ட மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்கு இந்த நிணநீர் ஓட்டம், இந்த லிம்பிக் ஃப்ளோ அப்படின்றது மிக முக்கியம். இந்த லிம்பிக் ஃப்ளோ நம்மளுடைய செல்களில் உள்ள அதிகபட்ச நீர். ஒரு இடத்துல வந்து பணக்காரன் ஓவரா இருக்கிறான், ஏழைகளும் ஓவரா இருக்கிறாங்க இல்லையா, அப்போ பணம் ஒரு பக்கம் சேர்ந்தா சேர்ந்துக்கிட்டே இருக்குது, ஒரு பக்கம் இல்லைன்னா இல்லாமே போயிட்டே இருக்குது, வறுமையிலேயே போய்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி தான் உடலுக்குள்ளேயும் அந்த விஷயம் நடக்கக்கூடாது. சமத்துவம் அப்படின்றது மனிதர்களிடையே வேணும்னு நம்ம பேசணும் இல்லையா, அதே மாதிரி தான் உடலுக்குள்ள இந்த பிரபஞ்சம் அதை நடத்தி காமிக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தேவையில்லாத செல்களில் உள்ள அதிகப்படியான நீரை உறிஞ்சி எடுத்து அதை வந்து இந்த லிம்பிக் ஃப்ளோ மூலமாக மற்ற செல்களுக்கு எங்க தேவைப்படுதோ, எங்க வந்து டிமாண்ட் இருக்கோ, அங்க தண்ணீர் இல்லாமல் இருக்கோ, நீர் சத்து இல்லாமல் இருக்கோ, அங்க கொண்டு போய் சேர்ப்பது. இந்த நீர்ச்சத்து உடலின் அனைத்து செல்களுக்குமான சமநிலையை உண்டு பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயம். இதுதான் முக்கியம். ஒரு இடத்துல குறிப்பா போய் எல்லாம் வந்து சேர்ந்ததுனாலோ அந்த இடத்துல நீர் கோர்த்துக்குது அப்படின்றாங்களா, அது குறிப்பா இந்த கண்கள் இந்த பகுதியிலையும் கால்கள்லையும் தான் அது காமிக்கும். அப்போ இந்த சிஸ்டம் வந்து சரியா வேலை செய்யல. இந்த சிஸ்டம் சரியா வேலை செய்யாததற்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. அது உங்களுடைய ஹார்ட் சரியா வேலை செய்யாதனால இருக்கலாம், நுரையீரல், உங்களுடைய லிவர், கல்லீரல், உங்களுடைய கிட்னி, உங்களுடைய கணையம்னு ஏகப்பட்ட விஷயங்கள் சரிவர வேலை செய்யாததுனால கால்களில் நீர் கோர்த்து கொண்ட மாதிரி இந்த எடிமா அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, கை வச்சா கை உள்ள போற அளவுக்கு வீங்கி கொள்வது, காலின் இந்த முட்டிக்கு கீழே உள்ள பகுதி வீங்கி கொள்வது, இதெல்லாம் என்னன்னா அந்த ரத்தம் வந்து இந்த சிஸ்டம் வேலை செய்யணும்னா ரத்தம் வந்து கீழே தங்குறது, அதனோட ஃப்ளோ கஷ்டப்பட்டு அந்த ஹார்ட்டுக்கு போகும்படி ஆகுது. இதனால வந்து அந்த நீர்கள் எல்லாம் அங்கேயே தங்கி விடுவது. அப்போ அந்த லிம்பிக் ஃப்ளோவை சரி பண்ணுவதும் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்துவதும் இந்த வால்வு சரியா வேலை செய்தால்தான் ஹார்ட்டுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாகி ரொம்ப ஸ்மூத்தா வந்து ஹார்ட் வேலை செய்யும். அப்போ எல்லா இடங்களுக்கும் ரத்தமும் அந்த ஆக்சிஜனும் எனர்ஜியும் போய் சேரக்கூடிய வேலை ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஹார்ட் ரொம்ப நேரம் பவர்ஃபுல்லாக நடக்கும், ஈஸியாக பழுதுபடாமையும் இருக்கும், அடைப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கும். இன்னும் ஏகப்பட்ட விஷயம், அதெல்லாம் நம்ம அந்த 12 விஷயங்களை பற்றி பேசும்போது நம்ம பார்ப்போம். அப்போ இப்போ நீங்கள் முக்கியமாக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த சிஸ்டம். இப்போ இதில் ஒரு பியூட்டி என்னன்னா, இங்கே தான் ஒரு ட்ரிக் இருக்கு. இந்த பம்பு ஹார்ட் மாதிரி 24 hours வேலை செய்வதில்லை. இந்த பம்பு எப்ப வேலை செய்யும்னா, இந்த கால்கள் அசைக்கப்படும் போது, அதுக்கு வேலை கொடுக்கப்படும் போது மட்டுமே அது வேலை செய்யும். இப்போ நம்ம ஏன் டாக்டர்ஸ் வந்து வாக்கிங் போங்க, சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க, கால் எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, இந்த கால்களுக்கு நீங்க மூவ்மெண்ட் கொடுக்கும்போது தான் அந்த பம்ப் வந்து வேலை செய்யும். இப்போ ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்தே வேலை செய்றீங்க. இன்னைக்கு கணினி யுகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டு மற்ற இதில் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் உட்காந்தே சிஸ்டம் முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறார்கள். அப்போ இது வந்து ஜேர்னல் ஆஃப் பயோ ஃபீட்பேக் அப்படின்றதுல இதனோட டேஞ்சர் பற்றி ரொம்ப அபாயகரமாக வந்து அவங்க நிறைய விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. இந்த சிட்டிங் பொசிஷனில் அதிக நேரம் உட்கார்ந்து இருப்பதனால, இந்த பம்பு சரியாக வேலை செய்யாததுனால, கால்களில் உள்ள 2ஆம் ஹார்ட் சரியாக வேலை செய்யாததுனாலும், இன்னும் பிற பிரச்சனைகளாலும் உடலுக்கு என்னென்ன விதமான அபாயகரமான கோளாறுகள்லாம் வருது அப்படின்னு. அப்புறம் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் வந்து இந்த ரொம்ப நேரம் நின்று கொண்டு வேலை செய்பவர்கள், இப்போ ஷோரூம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நின்றுகிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல ரொம்ப நேரம், அவங்களுக்கு கால்களுக்கு மூவ்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் அது கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், ஹார்ட் டிசீசஸ், லங் டிசீசஸ், கிட்னிலேருந்து மற்ற விஷயங்களோட பாதிப்பு என்னன்னு, குறிப்பாக ஹார்ட் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ்லாம் என்னென்ன வருதுன்றதை பற்றி அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் மிகப்பெரிய ஆய்வு ஒன்று நடத்தி ஆர்டிக்கல் வந்து எழுதியிருக்காங்க. அங்கேயும் இந்த பம்பிங் சிஸ்டம் சரியாக வேலை செய்யாதது தான் மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய டேஞ்சர், இதனோட முக்கியத்துவம் என்னன்றதை வந்து நீங்கள் இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போக போக நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்குவீங்க. இப்போ இதுல இருந்தெல்லாம் சரி பண்ணுறதுக்கு
ஏகப்பட்ட சர்ஜரி பண்ணுமா, ஏகப்பட்ட மருத்துவம் பண்ணுமா, லட்சக்கணக்காக செலவு பண்ணுமா, நேரம் செலவு பண்ணுமா, டயட் இருக்கணுமா, எக்ஸசைஸ் இருக்கணுமா, அதுவா இதுவான்னு போட்டு மண்டையை குழப்ப வேண்டிய அவசியமே இல்லைங்க. இயற்கை வந்து ரொம்ப அற்புதமான சிம்பிளான ஒரு டெக்னிக்கை வந்து சொல்லி கொடுத்துருக்குது. ரைஸ் யுவர் லெக்ஸ் அப். ரைஸ் யுவர் லெக்ஸ் அப்னா இப்போ நீங்கள் வந்து செவுத்துக்கு ஒட்டி நீங்கள் படுத்துக்கிட்டு செவுத்தின் மீது காலை வந்து தூக்கி வைப்பது. படத்தில் காமிக்கிற பாருங்க. இந்த பொசிஷனில் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நம்மளுடைய ஹார்ட் பம்ப் பண்ணுற பிளட்டு ஈஸியாக நம்மளுடைய கால்களுக்கு போயிடுது இல்லையா. கால்கள்லேருந்து அந்த கீழ்மட்ட வால்வு வழியாக இந்த பம்பு, செகண்ட் ஹார்ட்னு சொல்லக்கூடிய இந்த பம்பு ஈஸியாக அதை சக் பண்ணி எடுத்துருது. அதுக்கப்புறம் அது சுருங்கி ஈஸியாக வந்து பம்ப் பண்ணி மேலே கொடுத்துருது. அப்போ மேலே கிராவிட்டிக்கு மேலே போகிறதுக்கு தான் இது வந்து தேவைப்படுது இல்லையா. சரி, இப்போ நீங்கள் கால்களை மேலே தூக்கி வைக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த ப்ராசஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகும்போது ஹார்ட்டினோட வேலை பாதிக்கு பாதி கம்மியாகும். கம்மியாகும்போது எஃபெக்டிவா இந்த லிம்ப், இந்த வால்வு சொல்றோம் இல்லையா, கால்களில் உள்ள அந்த வால்வு செகண்ட் ஹார்ட் வந்து உங்களுக்கு அதுல ஏதாவது சிக்கல், பிரச்சனை, கிராம்பு, இல்ல சுளுக்கு, இல்ல வேற மாதிரியான டியரு, அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அது வந்து வேலை கம்மியா செஞ்சாலும் பரவாயில்ல, இந்த ரத்த ஓட்டம் வந்து உங்களுக்கு போவதன் மூலமாக மற்ற விஷயங்கள் சரியா வந்து உங்களுக்கு நடக்கும். அதே சமயத்தில் இந்த சுளுக்கா இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் வந்து தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கொள்ளும் முறையின் மூலமாக அந்த வால்வு திரும்பவும் வேலை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து அது மாறுது. அப்போ அதை வந்து ஆக்டிவேட் பண்றோம், செயலிலிருந்து போயிருக்கிறத செயலாற்றம் பண்ணும்படி வைக்கிறோம். குறைந்த அளவில் செயலாற்றத்தை வீரியமாக செயலாற்றுற மாதிரி அதிக அதனோட பவர் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்வதற்கு உண்டான விஷயமாகவும் அது பண்ணுறோம். ஏன்னா அதனோட வேலையை எளிதாக்குவதன் மூலமாக திரும்ப வந்து இப்போ கிரைண்டர் மாட்டிக்கிச்சுன்னா நம்ம கையில் அப்படி சுற்றி விடுறோம், கொஞ்சம் சுற்றி அரைச்சதுக்கப்புறம் அதுவே சுற்றுது இல்லையா. இப்போ ஃபேன் ஓடலைன்னா குச்சியில் சுற்றி விட்டோன்னா அதுவே ஓடுது இல்லையா. அந்த மாதிரியான சிம்பிள் டெக்னிக் தான். கொஞ்சம் அது வேலையை ஈஸி பண்ணி கொடுத்தோன்னா அது திரும்ப வந்து அந்த வால்வு வேலை செய்ய ஆரம்பித்து விடும். சரி, இப்போ இது பக்காவா ப்ராப்பரா வேலை செய்து நீங்க கால்களை மேலே தூக்கி வைக்கிறீங்க. அது எவ்வளவு நேரம் வைத்திருக்க வேண்டும் என்றால் 5 நிமிடத்திலிருந்து 20 நிமிடம் வரை தான் நீங்க வைக்கணும். ஓவர் டூ பண்ணாதீங்க. அளவுக்கு அதிகமா பண்றதுனால இது கொடுக்கக்கூடிய நன்மைகள் அப்படியே தீமைகளா மாறி போகும். அதனால 5லிருந்து 20 நிமிடங்கள். இப்போ என்னென்ன பண்ணணும் அப்போ அதுன்றதெல்லாம் நான் சொல்றேன். நான் இதுக்கு இடையில உங்களுக்கு அது ஹர்ட் பண்ற மாதிரியோ, வலி வர்ற மாதிரியோ, இல்ல மூச்சு திணறல வர மாதிரியோ, இல்ல வேறு விஷயங்கள் கண்ணு இருட்டிட்டு வர மாதிரியோ, இந்த மாதிரி ரொம்ப ரேரா சில பேருக்கு வந்து அந்த மாதிரி வரும். அது வந்தா நீங்க இதை அவாய்ட் பண்ணிட்டு நீங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. உடல்ல வேறு சீரியஸான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். மற்ற பேர் எல்லாமே இதை தினம் இது எப்ப பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணிட்டு ஒரு ½ hour 1 hourக்கு முன்னாடி இதை பண்ணிட்டு தூங்குனீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். இது இல்ல எப்படி அப்படின்றத இந்த செயின் மாதிரி இப்ப நம்ம வந்து சொல்லிட்டே போவோம். சரி, இப்போ இதுல 12 வியாதிகள் குணமாகுதுன்னு சொன்னோம் இல்லையா. என்னென்னன்றதை ஒண்ணா பார்ப்போம். நம்பர் 1 வந்து இந்த ஜீரண மண்டலம். என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாம் ஆட்டோ ரிப்பேர் சிஸ்டம் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா ரிப்பேர் ஆயிடும். இதுக்கு எந்த மருந்து மாத்திரையும் சாப்பிட தேவையில்லை, எந்த உணவுப் பொருள் மூலமாகவோ இல்லை வேறு விதமாகவோ அதை குணமாக்கணுன்ற அவசியம் இல்லை, தானாக. ஏன்னா அங்கே ரத்த ஓட்டம் சரியா போகாததும் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கலாம். அதனால நீங்க காலை தூக்கி இப்படி செவுத்து மேல வைக்கும்போது இந்த ஸ்மூத் பிளட் ஃப்ளோ வந்து அந்த பம்ப்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்தா கூட இப்போ ஸ்மூத்தா அந்த பிளட் ஃப்ளோ வந்து நம்மளுடைய ஜீரண மண்டலத்துக்கு போகுது. இப்போ அது சரியா வேலை செய்யலன்னா ஜீரண மண்டலத்துக்கு திரும்ப வரக்கூடிய அந்த பிளட்டினோட இது வந்து சீரா இல்லாததுனால, அதுக்கான ஆக்சிஜன் அதுக்கான தேவைகள் இல்லாததுனால மால் ஃபங்க்ஷன் தப்பா அது வேலை செய்வதனால தான் ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ இந்த வயிற்றுக்கும் இந்த கட்டி ஏரியாவுக்கும் மூளைக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கு. இது ஏகப்பட்ட வீடியோல நம்ம சொல்லிட்டோம். அங்க உள்ள நியூரான்ஸ் தூண்டி வைக்கப்படுவதும், அதற்கு தேவையான எனர்ஜி கிடைப்பதும், அதுக்கு தேவையான சில விஷயங்கள் அதுக்கு கிடைக்காமல் போகும்போது அது ஆக்டிவேட் இல்லாம அது மந்தமாகிறது. அதுதான் செல்களில் உடைச்சி ஃபேட்டை எரிச்சு அதுல உள்ள எனர்ஜியை எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இந்த ஏகப்பட்ட கொழுப்புகளை எரிக்கிறதுல இருந்து நிறைய விஷயம் அது செயின் மாதிரி கனெக்ட் ஆன விஷயம். அப்ப நமக்கு தொப்பை போடுவதில் ஆரம்பித்து, கெட்ட கொழுப்புகள் உடம்பில் தங்குவதில் ஆரம்பித்து, மூளை மந்தமாவது, ஃபட்டிக்கு, டிப்ரெஷன், மனக்கவலை, மன அழுத்தம்னு அப்படியே செயின் மாதிரி அது போகும். அது தலைவலியை உண்டாக்கும், ஒற்றை தலைவலியை உண்டாக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொண்டு போய் விடும். அப்ப இந்த கட்டி ஏரியான்றது மிக மிக முக்கியமானது. செகண்ட் பிரெயின் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி செகண்ட் ஹார்ட்ன்றது லெக்ன்றமோ, கட்டி ஏரியாவை செகண்ட் பிரெயின், 2ஆம் மூளை அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டுத்துக்கும் மூளைக்கு எதுக்கும் மிகப்பெரிய கனெக்ஷன் வந்து இருக்கு. அப்போ இந்த ஜீரண மண்டலம் சரியாக வேலை செய்யும் பொழுது, அதுக்கு சரியான ரத்தம் சீரா வந்து ஆக்சிஜன் கலந்த ரத்தம் வந்து சீரா போகும்போது அது வீரியமா வேலை செய்யும் போது ஜீரணம் சரியா ஆக்கப்பட்டு, ஜீரண கோளாறுகள் நீக்கப்பட்டு,
அந்த சாப்பிட்ட உணவுப் பொருள் உடைக்கப்பட்டு அதிலிருந்து சத்துக்கள் சரிவர உறிஞ்சப்பட்டு சக்கைகள் சரிவர வெளியேற்றப்பட்டு இது அத்தனை ஒழுங்கா நடக்கும்போது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்திலிருந்து மூலம் வரைக்குமான பிரச்சனைகள் வருவது தடுக்கப்படுகிறது. ஹெமர்ஹாய்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட வகை மூலம் வந்து வராமலே இருக்கும், வந்ததையும் சீர் பண்ணக்கூடிய விஷயம் இந்த மாதிரி செய்யறதுனால உங்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த போவல் மோட்டிலிட்டி அப்படின்றாங்க. இந்த கட் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ஜீரண மண்டலம், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட், அந்த பாதை, ஜீரண மண்டல பாதை, இதனோட மூவ்மெண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ நமக்கு மலம் கழிக்கிறதுல உள்ள பிரச்சனை, மலம் வந்து கெட்டியா உள்ளது, நீர்த்தன்மை இல்லாதது, நிணநீர் ஓட்டத்தை இது சரி பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா. அதனால எல்லாமே ஸ்மூத்தாகி உங்களுக்கு இந்த வயிறு ஏரியா ஸ்மூத்தா வேலை செய்ய ஆரம்பிச்சதுனாலே மற்ற அத்தனை பிரச்சனைகளும் 50% ஆஃப் த உடல் கோளாறுகள் உங்களுக்கு சரியாக்கப்பட்டு விடும். ரெண்டாவது சொல்றாங்க எலிமினேஷன் ஆஃப் லெக் ஸ்வெல்லிங் சிண்ட்ரோம் அப்படின்றாங்க. இந்த நிறைய விஷயங்களோட அறிகுறிகளா இந்த கால்களில் வீக்கமாகும். இந்த கால்கள் வீக்கமாகுதுன்னா நம்ம ஏகப்பட்ட வீடியோவில் சொல்லிட்டோம். இது வந்து உங்களுடைய சிறுநீரக பாதிப்பாக இருக்கலாம், கல்லீரல் பாதிப்பாக இருக்கலாம், நுரையீரல், இதயம், இது எல்லாமே செயினா வந்து ஒன்றுக்கு ஒன்றை ஒட்டி ஒன்று வந்து வேலை செய்து கொண்டிருப்பது. முக்கியமாக இந்த உறுப்புகள் ப்ராப்ளம் ஆகும்போது அதனுடைய அறிகுறிகள் சிம்டம்ஸ் எங்கே தெரியும்னா நம்மளுடைய கால்கள். இப்போ நுரையீரலில் நிறைய நீர் கோர்த்து கொண்டாலும் அது வந்து கால்களில் வந்து அறிகுறியாக தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு சைனஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது இங்கே நெத்தியில் இங்கெல்லாம் நீர் கோர்த்து கொள்வது அது கால்களிலும் உங்களுக்கு காமிக்கும். ஏன்னா இப்போ நம்ம சொன்ன அந்த பம்பிங் சிஸ்டம் சரியா வேலை செய்யாத போது செல்கள் அதிகப்படியான நீர்கள் சேர்வது அப்படின்ற அந்த விஷயத்தால. அப்போ அந்த மாதிரி எடிமா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், வெரிகோஸ் அப்படின்ட்டு, ஸ்பைடர் வெயின் அப்படின்னு இப்பெல்லாம் படத்துல காமிக்கிற மாதிரிங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்ததுன்னா நீங்க சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து ஸ்மோக்கிங்கு, ஆல்கஹாலு, வேறு விதமான விஷயங்கள், சுற்றுச்சூழல்லேருந்து இப்போ நம்ம சொன்ன விஷயங்களும் இந்த கோளாறுகளால் வந்து இது அறிகுறி தெரியும் போது இப்போ இதை சரி பண்ணுவதற்கு நம்ம ரிவர்ஸ் டெக்னாலஜி மாதிரி இப்போ அதை சரி பண்ணால் இது சரியாயிடும், இதை சரி பண்ணால் அதுவும் சரியாயிடும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்ற விஷயம் தான். இதுக்கு நீங்கள் கால்களை மேலே தூக்கி வச்சு இது பண்ணும்போது இந்த நிணநீர் இது சரி படுத்து அங்கே இருக்கிற செல்களில் உள்ள தண்ணி நீரெல்லாம் வெளியேற்றப்பட்டு அது சரியாகும் பொழுது உங்களுக்கு அந்த உடலின் உள் உறுப்புகளின் வேலையும் வந்து சரியாக தீர்மானிக்கப்படுகிறது, அது சரி செய்யப்படுகிறது. இது ரிவர்ஸில் வந்து அது ஒர்க் ஆகும். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் இந்த விஷயத்தை செய்வது வந்து மிக மிக நல்லது. இது உங்களுடைய கார்டியோ வாஸ்குலார் சிஸ்டம், அது வந்து இந்த நுரையீரல், ஹார்ட், லிவர், கணையம், சிறுநீரகம் இது போன்ற விஷயங்கள் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இது மிகப்பெரிய உதவியா இருக்குன்னு அறிவியல் வந்து கண்டுபிடித்திருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இது மெயினா வந்து உங்க கால்கள்ல ஒரு ஹெவினஸ், நம்ம உடல் எடையை நாள் ஃபுல்லா தாங்கிறது இந்த கால்கள் தான் இல்லையா. அப்போ அந்த கால்கள் ஒரு ஸ்டேஜில் என்னன்னா பாறாங்கல்ல கட்டிட்டு நம்ம இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நம்மளால உடம்பு லேசாக இருக்கிறது இந்த கால்களுடைய இதை பொறுத்து தான் இருக்கு. கால்களில் அந்த ஹெவினஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலன்னா நீங்கள் அப்படியே சிட்டாக பறப்பீங்க, ஓடுவீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. கால்களில் ஹெவினஸ் வந்துருச்சுனாலே ஒரு பெரிய பாறாங்களை நம்ம இழுத்துட்டு நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங்கை குறைக்கிறது இந்த காலுக்கான ஸ்ட்ரெயின் நம்ம நாள் ஃபுல்லாக கொடுக்குறோம் இல்லையா. அதனால தான் இது வந்து அந்த சாயந்தரத்துலேருந்து இரவு தூங்க போகிறதுக்குள்ள வந்து இது பண்ணுவது. அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஏற்பட்ட ஸ்ட்ரெயின் அதுக்கு கொஞ்சம் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணி அதை கூல் பண்ணி அதை சிஸ்டம் பண்ணி அதை லெவல் பண்ணி அதை சரி பண்ணி வச்சுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடுச்சுனாலே நல்ல தூக்கத்துக்கு அது கொண்டு போயிடும். இல்லைன்னா இந்த ப்ராப்ளம் நம்மளை தூங்க விடாமல் பண்ணிடும். இப்போ நம்ம இந்த மாதிரியான ஹெவினஸ் வரும்போதோ, கால் வலி வரும்போதோ, மூட்டு வலி வரும்போதோ, இல்லை பிற பிரச்சனை வரும்போதோ, சுளுக்கு வரும்போதோ நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்குண்டான பாம் அந்த இதை தைலத்தை வந்து தேய்ச்சிட்டு நல்லா உருவி விட்டுட்டு இருக்கோம் இல்லையா. இது எதுக்குன்னா இந்த பம்பிங் சிஸ்டத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்றது தான் அதுக்குள்ள உள்ள டெக்னிக். இப்போ அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் சிம்பிளாக நீங்கள் இந்த ட்ரிக்கு பண்ணீங்கன்னா மல்டி பர்பஸாக ஒரே மாங்காயில் ஒரே கல்லில் 2 மாங்காய் இல்லைங்க, 100கணக்கான மாங்காய்களை அடிக்கிறதுக்கு சமம் இது. அடுத்தது வந்து நார்மலைசேஷன் ஆஃப் பிளட் அப்படின்னு சொல்றாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். பிளட் ஃப்ளோவை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுனால நமக்கு பிளட் ப்ரெஷர் அப்படின்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் நமக்கு தவிர்க்கப்படுகிறது. டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கும் இது வேறு விதமான விதத்தில் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஏன்னா இதனுடைய ஆக்சிஜன், இதனுடைய அத்தனை சத்துக்களும் எல்லா செல்களுக்கும் ஈவனா போய் சேரும் போது பல விதமான பிரச்சனைகள் அங்க சால்வ் ஆகும். அப்புறம் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தின் மீதான அழுத்தம் வந்து இது சீர் செய்யப்பட்டு அதை அமைதிப்படுத்துவதற்கு இது பயன்படுகிறது அப்படின்றாங்க. இப்ப நரம்பு மண்டலம் அமைதிப்படும் போது நமக்கு என்னென்ன விஷயம்லாம் கிடைக்கும், மண்டையில் உள்ள ஸ்ட்ரெஸ், மூளையில் உள்ள ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே கம்மி பண்ணப்படும். இப்போ நம்மளுடைய லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்னா உடலில் உள்ள உறுப்புகளில் உள்ள
ரிப்பேர் செய்யப்பட்ட அந்த கழிவுகள் எல்லாம் உடலிலிருந்து வெளியேற்றுவது. அது சிஸ்டத்துக்கு பேர் லிம்பாட்டிக் சிஸ்டம். லிம்பாட்டிக் சிஸ்டம்னா மூளையில் உள்ள கழிவுகள் சுத்தம் செய்யப்படுவது. இது ரெண்டும் இரவுல ஒழுங்கா வேலை செய்யணும்னா பகல்ல வந்து இந்த பிளட் ஃப்ளோ வந்து ஒரு ஸ்மூத்தா வந்து எல்லா செல்களுக்கும் போகும்போது தான் அதனுடைய வேலை அதனுடைய விதமாக இரவுல வந்து ஸ்மூத்தா வந்து நடக்கும் அப்படின்றது வந்து மிக மிக முக்கியமானது. அப்போ இந்த நரம்பு மண்டலம் அமைதிப்படுத்துவது அப்படின்ற முக்கியமான விஷயம். இது வந்து யோகாலேயோ மெடிடேஷன்லயோ அந்த மாதிரி விஷயத்துல கஷ்டப்பட்டு சாதிக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சிம்பிளா இதுல பண்றதுனால இதுவும் ஒரு வகை யோகா அப்படின்றாங்க. இது யோகால வந்து விபரீத காரணி அப்படின்னு இது பேரிட்டு இது ஒரு யோகாவாவே சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இது மிக உயர்ந்த அளவு மெடிடேஷன் போஸ் அப்படின்னு வந்து அறிவியலாளர்கள் வந்து சொல்றாங்க. ஏன்னா இதன் மூலமாக மூளையின் நரம்புகள் நியூரான்கள் உடலின் அத்தனை நரம்பு மண்டலமும் அமைதிப்படுத்தப்படுவது ஆச்சரியமான ஒரு விஷயமா வந்து சொல்றாங்க. ஆஸ்டியோகாண்ட்ரோசிஸ், இன்ஃப்ளமேட்டரி ஜாயிண்ட் பெயின் ப்ராப்ளம்ஸ், அதுல இருந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், பேக் பெயின், நம்ம முதுகு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, இதே போன்ற விஷயங்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை நரம்பு மண்டல விஷயங்களையும் ரொம்ப பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் இது கியூர் பண்ணுது அப்படின்னு சொல்றதுனால இது ஒரு அற்புதமான ஒரு மெடிடேஷன் ட்ரிக். இந்த மெடிடேஷனை எப்படி பண்ணணும், இதை பயன்படுத்தி இந்த நிலையிலன்றத இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து உடனே வந்து அதை பத்தி வந்து நான் சொல்றேன். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்லீப், தூக்கத்தை சீர்படுத்துவது, இம்ப்ரூவ் பண்ணுவது. தூக்கமின்மை, பசியின்மை எப்படி இது சரி பண்ணுதோ அதே மாதிரி தூக்கமின்மை பிரச்சனை. அது படுத்த உடனே நிம்மதியா, ஏன்னா எல்லாமே அமைதிப்படுறதுனால உங்களுக்கு சிந்தனையில அந்த ஒரு போராட்டம் வந்து இருக்கவே இருக்காது. அமைதியான நல்ல ஆழ்நிலை தூக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து அதுல மெலட்டோனின், செரட்டோனின், குரோத் ஹார்மோன் இதெல்லாம் சீரா சுரக்க ஆரம்பிக்கும் போதே இது எல்லாம் சேர்ந்தே உடலுடைய பாதி சீர்படுத்துற ரிப்பேர் ஒர்க்கை வந்து அதுவே பண்ணிடுங்க. இப்போ நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய தூக்க மாத்திரை இது அப்படின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். அடுத்தது வந்து மென்ஸ்ட்ருவல் பெயின், மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய அந்த வயிற்று வலி, அதுக்கான நிவாரணமாக கூட அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது ஆய்வுகள் மூலமா வந்து சொல்றாங்க. இது அனைத்து பாடி டைப்புகளும் ஒத்து வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலருக்கு வந்து ஒத்து வராது, பலருக்கு இது ஒத்து வருது. இப்போ டாக்டர்கள் சில பேருக்கு வந்து அதிக ரத்தப்போக்கு உள்ள சமயங்கள்ல இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியும் அட்வைஸ் பண்றாங்க. ஸோ உங்களுடைய உடல் வாகு, உடல் பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டாக்டர்களின் ஆலோசனையோட இது பண்ணலாம். சில சமயம் இதை பண்ணி பாருங்க, உங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ருவல் பெயின்ன்றது வந்து குணமாகறதுக்கு, சரியாகிறதுக்கு பெயின் கில்லர் மாத்திரையே போடாம சில பல வலிகளை வந்து சீர்படுத்துவதற்கு இது அருமையான வலி நிவாரண மாத்திரையா அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து நம்மளுடைய பெல்விக் போன், அந்த பெல்விக் தசைகள். பெல்விக்ன்றது வந்து இடுப்புக்கு கீழே அந்த ஒரு கவசம் மாதிரி, இப்படி ஒரு பானை மாதிரி, இப்படி ஒரு கவசம் மாதிரி இருக்கு பாருங்க, படத்துல காமிக்கிற பாருங்க. இந்த எலும்புகளுக்கு உட்பட்ட நரம்புகள், தசைகள், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த பிளட் ஃப்ளோ வந்து சரியா போகாது. அது அதிக நேரம் உட்கார்ந்துருக்கனாலயோ, அதிக நேரம் நிக்கிறனாலயோ, அதிக நேரம் படுத்திருக்கிறதுனாலயோ, அசைவுகள் இல்லாமல் இருக்கனாலயோ அந்த இடத்துக்கு வந்து அதிகப்படியான ரத்தம் போகாமல் இருப்பதுதான் சியாட்டிகா லெக் பெயின் அப்படின்றது. இந்த குறுக்கெலும்பு, இந்த முதுகெலும்பு கீழே வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருந்து ஒரு வலி ஆரம்பிச்சு ஒரு பக்கமாக அந்த வலி வந்து ஒரு கால் வழியாகவோ ஒரு சைடாகவோ அது வலி பரவும் வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அந்த மாதிரி சியாட்டிகா பெயின்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள். இப்ப இது தலைவலி, ஒற்றை தலைவலியில மட்டும் கிடையாதுங்க. இந்த பேக் போன், ஹெர்மியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஸ்க், ஹெர்மியா டிஸ்க் பெயின் ப்ராப்ளம் அப்படின்னு முதுகெலும்பினுடைய டிஸ்க்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை சரி செய்வதற்கும் இந்த விஷயம் வந்து பயன்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்போ இந்த பொசிஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு இந்த பேக்ல வந்து என்னன்னா அந்த முதுகு எலும்பினுடைய அமைப்பு வந்து சீர்படுத்தப்படுகிறது. அது ஒரு பக்கமாக வளைந்திருந்தாலோ அதனோட அமைப்பு முறையில் மாற்றம் இருந்தாலோ இந்த மாதிரி பண்ணும்போது நாளடைவில் அது சீர்படுத்தி ஒரு ஒழுங்குபடுத்தப்படும் போது நீங்க நிற்கும் போது ஒரு போஸ்டர் இருக்கு இல்லையா, அந்த போஸ்டர்ல ஒரு கம்பீரம், ஒரு ஒழுங்கு வந்து உங்களுக்கு தானா வந்து கிடைக்கும் போது உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த முதுகெலும்பு அதனுடைய இயற்கை முறையான அமைப்புப்படி இருக்கிறது 50% வந்து அது உடலை வந்து பார்த்துக்கும். அதுல வந்து கொஞ்சம் வளைவோ, அழுத்தமோ, பிரஷரோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அது சைடு எஃபெக்டா பல்வேறு விதமான உடல் உபாதைகளை உங்களுக்கு கொடுக்குதுன்னு மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க. அப்போ அந்த முதுகு தண்டுவடத்தினோட அமைப்பையும் அதனோட ஒழுங்கையும் சீர்படுத்தக்கூடிய விஷயம். அப்போ அந்த கேப் வந்து நீங்க காலை மேலே தூக்கும் போது இல்லாம போயிடும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த பெண்டு ஒன்று வருங்களா, அந்த பெண்டை வந்து சீர்படுத்தி லெவல் படுத்தக்கூடியது. இல்லை அந்த இடத்துல உங்களுக்கு அந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் பெயின் வருதுன்னா நீங்க ஒரு தலகாணி எடுத்து ரோலையோ எடுத்து அந்த பெட்டக்ஸுக்கு சற்று மேற்பகுதியில் அந்த இடுப்பு பகுதியில் வச்சுக்கிட்டு படத்தில் காமிக்கிற பாருங்க, நீங்க காலை வந்து மேலே தூக்குறது நல்லது. இல்லைன்னா கூட நீங்க பொதுவாகவே ஜென்ரலாகவே அந்த இடத்துல ஒரு தலகாணி வச்சுட்டு நீங்க காலை தூக்குறது வந்து மிக மிக நல்லது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வந்து இந்த புஷ் பண்ணும்போது
என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ பண்ணிட்டீங்க, மூஞ்சியை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சீலிங்கை பார்த்த மாதிரி வச்சுக்கிங்க. இப்போ ஒன்று வந்து கைகளை எங்கே வைக்கிறது? கைகளை வந்து நீங்கள் வயிற்றின் தொப்புள் பகுதியிலையோ இல்லை நெஞ்சு பகுதியிலையோ நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், ரைட்டா? அதுக்கப்புறம் கைகளை நல்லா அப்படி பறவை மாதிரி விரிச்சு வச்சுக்கலாம். விரிச்சு வைக்கும்போது இந்த கைகள் இப்படி தரையில் படுற மாதிரி வைக்கலாம், இல்லைன்னா இப்படி படுற மாதிரியும் வைக்கலாம். நீங்கள் கையை இப்படி திருப்பியும் வைக்கலாம், இல்லை இப்படி வச்சு வைக்கலாம், ரெண்டு மாதிரியும் வைங்க. இப்போ நீங்கள் போஸுகளை மாற்றிக்கிட்டே இருக்கிறது, கையை இப்படி வைக்கிறது. ஏன்னா 5லிருந்து 20 நிமிடம் நீங்கள் இருக்கணும். அப்போ அதை 2 நிமிடமாகவோ 3 நிமிடமாகவோ நீங்கள் பிரிச்சுக்கிட்டு கைகளை எப்படி பொசிஷன் மாற்றி வைக்கிறது, அதுக்கப்புறம் கைகளை விரித்து வைப்பது, கைகளை மூடியும் திறந்தும் வைப்பது, அதுக்கப்புறம் இந்த காலு நேராக நிற்கிறத வந்து நீங்கள் இப்படி விரிச்ச மாதிரி வி ஷேப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தில் காமிக்கிற பாருங்க, இப்படி வி ஷேப்பில் விரிச்ச மாதிரி வைக்கலாம். இல்லைன்னா 2 கால் பாதங்களையும் ஒன்றா இணைச்சி கொஞ்சம் கீழே இறக்கி முட்டி வளையும் போது அது ஒரு டயகனல் ஷேப் மாதிரி ஒன்று வரும். அந்த மாதிரியான ஒரு போஸ்லையும் பட்டர்ஃப்ளை போஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி போஸ்லையும் நீங்கள் இருக்கலாம். இல்லை கால்களை ஒரு பக்கமாக திருப்பி இன்னொரு பக்கமாக திருப்பி கால்களை மூமெண்ட் கொடுத்து பாதங்களை, இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண தேவைன்னா ரொம்ப ஜாலியாக ஃப்ரீயாக விளையாட்டுத்தனமாக பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப நிறைய பிளட் ஃப்ளோ ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இது யோகாவின் மெடிடேஷனின் மிக உயர்ந்த நிலை அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம் இல்லையா? ஆமாம், அது உண்மைதான். உங்களுடைய எனர்ஜி சேனல்ஸ் அத்தனையும் இதனால் ஓப்பன் பண்ணப்படுகிறதுன்றாங்க. இதனோட சயின்ஸ் பற்றி நம்ம பேச போனோம்னா பெரிய வீடியோவாக போயிடும். ஆனால் இது ஒரு குறிப்பிட்ட நிலையில் உங்களுடைய மனதை மைண்டை வந்து கொண்டு போய் வச்சு பாடியோட கனெக்ட் ஆகுது. ஏன்னா பாடியின் மூலமாக செய்யும் சில வேலையால் நீங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணி நல்ல விதமாக அஃபெக்ட் பண்ணி கண்ட்ரோலுக்கு கொண்டு வரீங்க அப்படின்றது வந்து மிகப்பெரிய விஷயம். எப்போவுமே மைண்டை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம பாடியை வந்து கொண்டு வருவோம். ஆனால் இங்கே பாடியோட கண்ட்ரோல் மூலமாக மைண்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு ஸ்பெஷலான விஷயம். அந்த மாதிரி போஸ்டில் இருக்கும்போது, பொதுவாக இந்த போஸ்டில் இருக்கும்போது எல்லாம் என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா, புக்கு படிக்கலாம், நீங்கள் காதில் ஹெட்ஃபோன் மாட்ட பாட்டு கேட்கலாம், இல்லை டிவி பார்த்துக்கிட்டே நீங்கள் பண்ணலாம், இப்படி எதை வேணால் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு உயர்ந்த நிலை, மெடிடேஷனின் உயர்ந்த நிலைன்றனால இந்த நேரத்தில் வந்து நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷனோட பிரின்சிபல்ஸ், அப்போ உங்களுக்கு என்ன வேணும், என்ன இது பண்ணணுன்ற அஃபர்மேஷன்ஸ், நீங்கள் உங்களுக்கு இன்னைக்கு நாளில் என்ன நடக்கணும், அடுத்த வாரம் என்ன நடக்கணும், உங்களோட கோல் என்ன, எய்ம் என்ன, அதை சாதித்த பிறகு நீங்கள் சந்திக்கும் விஷயங்கள் இதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெடிடேஷன் டெக்னிக் எதை வேணால் யூஸ் பண்ணி உங்களுடைய விஷயங்களை வந்து பயன்படுத்திக்கிறது வந்து இந்த போஸில் வந்து ரொம்ப வலிமையானது. லா ஆஃப் அட்ராக்ஷனுடைய மிகப்பெரிய விஷயமா வந்து இது இருக்கும். அதனால அந்த இதை வந்து விட்டுறாதீங்க. உடலுக்கு நல்லது செய்வதோடு மைண்டின் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிகளையும் குவிக்கிறதுக்கான 2-in-1 இதை வந்து பயன்படுத்தலாம் போது நீங்க இதை மிஸ் பண்ணுவீங்களா? இந்த போஸ் பண்ணிட்டு நீங்க கொஞ்ச நேரத்தில் தூங்குறீங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு டிப்பு என்ன பண்றீங்கன்னா, நம்மள 90% பேர் வந்து மல்லாந்து படுக்கக்கூடியவர்களா இருக்க மாட்டோம், குப்புறப்படுத்தே தூங்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். 90% ஆஃப் த டைம் வந்து ஒரு சைடில் திரும்பி படுக்கக்கூடியவர்களாக தான் இருப்போம். இதனோட பிரச்சனைகள் ஏகப்பட்டது இருக்கு. அதனோட மெடிக்கல் விஷயங்களை பற்றி நம்ம போக வேண்டாம். ஏன்னா அது குறிப்பாக வந்து முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த கழுத்துலேருந்து இங்கே வருது இல்லையா, சைடில் நிமித்து திரும்பி படுக்கும்போது உடலில் உள்ள உறுப்புகள் எது ப்ரெஷருக்கு உண்டாகுது, எது அதனோட நிலையிலேருந்து மாறுது. ஏன்னா ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் நம்ம தூங்க போகிறோம் போது அது ஒரு முக்கியமான ஒரு அதிகப்படியான நேரம். அது அதில் உடலுக்கு என்ன மாதிரியான ப்ரெஷரை நம்மள அறியாமல் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதில் ஒரு சின்ன டிப் என்னன்னா, இந்த 2 கால்கள் நம்ம ஒரு சைடாக திரும்பி படுக்கும்போது ஒரு காலுக்கு மேலே ஒரு கால் நம்ம அழுத்தம் கொடுக்குறோம் இல்லையா, இதனால நிறைய பிரச்சனை வருது. அதே சமயத்தில் நம்ம ட்விஸ்ட் பண்ணி ஒரு காலை கீழே வச்சுக்கிட்டும் படுப்போம். ஒரு கால் இப்படி இருக்கும், ஒரு கால் ட்விஸ்ட் பண்ணும்போது நம்ம பெல்விக் ஏரியாலேருந்து நம்மளுடைய பேக் போன்லேருந்து எல்லாமே அப்படி ட்விஸ்ட் ஆகும். அப்போ அந்த பொசிஷனில் இருக்குது. அப்புறம் கையை வந்து இப்படி போட்டுட்டு நம்ம தூங்குவோம். அப்போ பாடியினோட மொத்தம் இதுவும் ஒரு ட்விஸ்டட் போஸ்டில் வந்து தூங்குறது, இது மாதிரியான விஷயங்களால ஏகப்பட்ட இப்போ நம்ம அது பண்ணணுமே அதனோட நல்ல விளைவுகள் கூட இங்கே எதிர்மறையாக போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு சிம்பிளான டெக்னிக் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 கால்களுக்கு இடையில தலைகாணி ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் தூங்குவது வந்து நல்லது. அதே மாதிரி நெஞ்சு பகுதியை அனைத்தவாறு ஒரு தலைகாணி அது மேலே கையை வச்சுக்கிற மாதிரி. அப்போ நம்ம ஓவராக ட்விஸ்ட்டும் ஆக முடியாது. ஓரளவுக்கு இந்த பொசிஷன் நேர் பொசிஷன் வந்து வரும். இப்போ முதுகு தண்டு வடத்துக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது. பெல்விக் போன் ஏரியாலேருந்து எந்த உடம்பின் எந்த பகுதிக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்காது. 2 தொடைகளுக்கும் இடையில அந்த தலைகாணி இருக்கிறதுனால அங்கேயும் அழுத்தம் கம்மியாக இருக்கும். அது நம்மளுடைய இந்த போஸை வந்து சீர்படுத்துறதுக்கு சரியாக இருப்பதற்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இடுப்பு கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் திரும்பி படுக்கும்போது காலில் இப்படி அழுத்தம் வரும்போது அது முதுகில் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்படியே இருக்கும்போது தான் காலையில் எந்திரிக்கும் போது கொஞ்ச நேரத்திலே உங்களுக்கு முதுகு வலி, பேக் பெயின் இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. கால்களுக்கிடையே
தலகாணி வைத்து கொண்டு படுப்பது 11 விதமான வலிகளை போக்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய டீடைல்ஸ் நமக்கு வேண்டாம். நல்லது அப்படின்னும் போது அந்த ஒரு டிப்பையும் சேர்த்து பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோல உங்களுக்கு இன்னொரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.